அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பு சம்பந்தமாக நம்மளுடைய மாணவர்களுக்கு அடுத்து என்ன அப்படின்ற ஒரு தேடுதலில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு 18 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே என்ன மனநிலை இருக்கும் அப்படின்றத விட இன்னைக்கு என்ன அப்டேட், இந்த தேதியில் எனக்கு என்னென்ன எண்ணங்கள்லாம் மைண்டில் ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டேட்டில் என்னென்ன இருக்குன்றத சொல்லிட்டோம். இப்போ இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை பற்றி யாராவது ஒருவேளை சார் நான் மைனாரிட்டி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் என் பேர் வந்துருச்சு, ஆனால் இன்றைக்கி தான் வந்துச்சு, நான் ஆன்லைன் லாகின் பண்ண அப்ளிகேஷன் அப்லோடிங் க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி ஒரு எல்லோ கலரில் பிளாங்க் மெசேஜ் வந்துருச்சுங்க சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் போங்க. கீழ்பாக்கில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் போயிட்டு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி லெட்டர் கொடுத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் கொடுங்க. மேபி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ரோல்மெண்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இன்றைக்கி ஒரு மாணவருக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி டேரெக்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம அது டைம் முடிஞ்சு இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வேலை முக்கியமான வேலிடான டாக்குமெண்ட்டாக இருக்குன்னா பிடிச்சி எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் கிளம்பி வந்து நேரில் கொடுத்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. மெயில் கம்யூனிகேஷனோ கால் பண்ணி 100 தடவை பேசுகிறதோ எதுவும் அட்வைசபிள் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை கவனமாக இருங்க. சரிங்களா? அப்புறம் நீங்கள் யூ கேன் ப்ரிப்பேர் த கேலண்டர். இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஆல் இண்டியா கோட்டோட கவுன்சிலிங் என்றைக்கு ஆரம்பிக்குது, என்னைக்கு சாய்ஸ் செலெக்ஷன் முடிக்குது, என்னைக்கு வந்து நம்ம கல்லூரியோடைய ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்களும் எதிர்பார்க்குற ப்ரிப்பரேஷன் கேலண்டர் ஒன்று என்ன பண்ணுங்கள், இந்த மந்த்தை கட் பண்ணி எடுத்து ரெடியாக ஒட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் நான் எங்கே போக போகிறேன், ஸோ இந்த டேட்டில் நான் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுறேன், அப்புறம் இன்றைக்கி அலாட்மெண்ட் வரும், அடுத்து நான் எங்கே போகணும், டிஎன் மெடிக்கல் என்ன சொல்லுது, டீம்டு என்ன சொல்லுது, இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன ரிசல்ட் எனக்கு இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் ஷெடியூல் ஆஃப் காலண்டர் ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரிங்களா? ரைட். அப்புறம் நான் நிறைய ரிசிக்னேஷன் அது மாதிரி எக்கச்சக்கமான குழப்பமான சூழ்நிலை, டைலமா சுச்சுவேஷன்லாம் வரும். வெரி கிளியர், ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக எதுலேயுமே முடிவெடுங்க. சரிங்களா? அப்புறம் இஷ்யூஸ் வந்த பிறகு பிரச்சனை யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய நீட் இருக்காது. சரிங்களா? ஸோ ஐ வில் ஸ்டார்ட் மை டாபிக். ஸோ நான் ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த டாப்பிக்கில் இன்னைய டேட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஸோ நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிற லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற கல்லூரிகளையும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றியும் நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது உத்தரப்பிரதேஷோடைய எம்பிபிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி உங்களுக்கு எம்பிபிஎஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்தராக அதுக்கப்புறம் சாய்ஸ் செலெக்ஷனோ ரெஜிஸ்ட்ரேஷனோ டெபாசிட்டோ இதெல்லாமே ஃபர்தராக ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நார்மலாக அங்கே ஸ்டார்ட் பண்ணுறது 10 லட்சத்திலிருந்து 13 லட்சத்து வரைக்கும் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் இருக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது நான் டாபிக் பார்க்குறது ஜார்க்கண்ட் எம்பிபிஎஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்டில் வி ஹாவ் டு ஓப்பன். இன்னைக்கு வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. சரிங்களா? அது ஓப்பனாக க்ளோஸ் ஆக போகிறது இன்னைக்கு தேதி 18, 20ஆம் தேதி ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். அங்கே ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் மட்டும் பார்க்குறோம். அந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 10,25,000. சரிங்களா? இது ரெண்டாவது டாப்பிக்காக பார்க்குறோம். மூணாவது டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க, எம்சிசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் அஃபிஷியலாக எல்லாரும் பண்ணியிருந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணுங்கள், தப்பு கிடையாது. எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது தவிர கிடையாது. தெரியலன்னா ஒரு வார்த்தை கேளுங்க. அதோடைய சாய்ஸ் செலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அதோடைய சாய்ஸ் வில்லிங்னஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், க்ளோஸ் ஆக போகிறது 20ஆம் தேதி. ரைட்டுங்களா? ஸோ 20 மிட் நைட் வரைக்கும் 11:50 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சர்வர் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார் டீம்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லணும்ல, அதோட டெட்லைன் சொல்லிட்டேன். ஸோ டீம்டு கேட்டகரி 20th க்ளோஸ் ஆகிற டேட்டு, அதுக்கப்புறம் அதோட இது. ஸோ நம்ம நார்மலாக எப்போதுமே ஸ்டார்ட் ஃப்ரம் நார்மலாக டீம்டு யூனிவர்சிட்டியில் ஸ்டார்டிங்கில் இருந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரே காலேஜ், ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸுங்க கொடுக்குற காலேஜ் சிம்பயாசிஸ். சரிங்களா? 10 லட்ச ரூபா பெர் இயர் டியூஷன் ஃபீஸு. எவ்ரி இயர் உங்களுக்கு ஒரு அவங்க 5% to 10% ஃபீஸ் இன்க்ரீஸிங் கொடுப்பாங்க. பட் ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸிங்க அதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படி பார்க்கும்போது அடுத்த ரேஞ்ச் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா ஒரு 15 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு சில கல்லூரிகள் இருக்கிறாங்க. அப்புறம் 16 lakh, 17 lakh, 18 lakhன்னு வந்தால் தமிழ்நாட்டுக்கே வந்துடலாம். 18 lakh, 19 lakh அந்த மாதிரி ரேஞ்ச் வந்தால் தமிழ்நாட்டுக்கே வந்துடலாம். சார் லோயஸ்ட் மார்க்காக இருக்குது, எனக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராபபிலிட்டி இல்லை, மைனாரிட்டி இல்லை, அப்போ டீம்டு தான் என்னோட ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். பி அவேர். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட ரேங்க் லிஸ்ட் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான டேட்டா. ஸோ அந்த டேட்டா மேனிப்புலேஷன் ஐடியாஸ் எல்லாமே அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு தான்
கிடைக்கும் தெரியும் அப்படின்ற எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நானும் அதுதான் சொல்கிறேன். ஸோ மோரல்லஸ் இன்னைக்கு எதிர்பார்க்குறோம், மேபி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது நாளைக்கு ஈவினிங் வரலாமோ அப்படின்னு தெரியுது. பட் டென்டேட்டிவ் தான், திஸ் நாட் த ஃபைனல் அஷூரன்ஸ். மோரல்லஸ் நாளைக்கு ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் ஆல்ரெடி வந்து 20th 21 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து அன்அஃபிஷியல் நியூஸாகவே வச்சுக்கலாம். 22 அதாவது வந்து அடுத்த 6வது ஆப்ஷனில் நான் சொல்கிறது ரேங்க் லிஸ்ட் சொல்லிட்டேன். 6வது ஆப்ஷனில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங். சரிங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் கவுன்சிலிங். ஸோ என்ன 3 கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி 7.5 அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு. இவங்க எல்லாத்துக்கும் ஃபிசிக்கலாக தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் ஜென்ரல் கவுன்சிலிங்கிறது தான் எப்போதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோரல்லஸ் அப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 22 ஓமாந்தூரார் மெடிக்கல் காலேஜில் ஃபிசிக்கல் கவுன்சிலிங் நடக்கிறதா எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ 22 ஆகஸ்ட் ஓமாந்தூரார் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கவுன்சிலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். இது ஒரு எதிர்பார்க்கிறமான விஷயம் மட்டும்தான். சரிங்களா? இது உங்களுக்கு எதுக்கு பயன்படலாம்னா உங்களோட ட்ராவலிங் மோட மாற்றத்துக்கு பயன்படலாம். அடுத்து வந்து நம்மளுடைய ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் என்னென்ன கேட்டகரிஸாக ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்குது? ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜஸ். சரிங்களா? அப்புறம் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அப்புறம் கவர்மெண்ட் கோட்டா இன் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அப்புறம் மைனாரிட்டி கேட்டகரி, அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவோம். மைனாரிட்டியில் தெலுங்கு, கிறிஸ்டியன், மலையாளம் அவங்களுடைய கேட்டகரிஸ். அதுக்கப்புறம் என்ஆர்ஐ, இதில் வந்து என்ஆர்ஐ லாஸ்ட் சீட் வராது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ஆர்ஐ மாணவர்களுக்கு மட்டுமே அந்த என்ஆர்ஐ சீட்டை ஆப்ஷனல் காமிக்கும். ஸோ அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணால் என்ஆர்ஐ சீட்டை நீங்கள் ஆப்ஷன் கொண்டு போகலாம். செகண்ட் ரவுண்ட்லேருந்து தான் என்ஆர்ஐ லேப்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு வராது. இந்த ஆல் கேட்டகரியுமே ஒரே லாகின்குள்ளே வந்துடும் சார் எனக்கு. ஸோ அதோடைய டேட் மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 23-24 ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதுலேருந்து ஒரு 5 நாள் வந்து சாய்ஸ் செலெக்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் ரிசல்ட் கொடுக்கலாம். இப்படிலாம் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். சரிங்களா? ரைட், ஓகே. இதுதான் வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமேலே சென்டாக் புதுச்சேரி எல்லாருக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து டென்டேட்டிவ் கொடுத்துட்டாங்க. அதை வந்து ரிவைஸ் டிராஃப்ட் லிஸ்ட் மாதிரி அவங்க எப்போதும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிவன்ஸ் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு இது கொடுப்பாங்க. மேபி அவங்க ஃபஸ்ட் ரவுண்டு ரிசல்ட்டு சாய்ஸ் செலெக்ஷன்லாம் கிடையாது, டேரெக்டாக ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் தான். மோரல்லஸ் 25 ஆகஸ்ட் போல் ரிசல்ட் வரலாம்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் கேஇயோடைய சாய்ஸ் செலெக்ஷன் வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். மோரல்லஸ் 23-24 அவங்களுக்கு சாய்ஸ் செலெக்ஷன் வந்து ஆன்லைனில் எனேபிள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இது எல்லாமே ஒரு டென்டேட்டிவ் டேட்டா தான். ஸோ கரண்ட்டாக எவ்ரி டே அட்லீஸ்ட் 1 டைம் அந்த வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது முக்கியமாக நம்ம எதுலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். யூபியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், ஜார்க்கண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், தமிழ்நாடு, ஆல் இண்டியா. அப்போ 5 வெப்சைட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டெய்லி அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், முடிஞ்ச லஞ்ச் டைமில் 3 தடவை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அப்டேட் இருக்கா, என்ன பண்ணணுன்றதை பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணுங்க. அப்புறம் நிறைய இடத்துல இந்த பிடிஎஸ் பற்றி யாருமே பேசுறது இல்லை சார், நீங்களே ஏதாவது சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிடிஎஸ்ன்ற உங்களோட ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். சரிங்களா? எம்பிபிஎஸ்ல ப்ராபபிலிட்டி கவர்மெண்ட் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இல்லை, நான் ரொம்ப லோயர் மார்க்லாம் இருக்கேன், ஃபஸ்ட்டே எடுத்தோடனே நான் பிடிஎஸ் தான் பிளான் பண்ணனாலும் அவங்களுக்கு தாராளமாக நல்ல தரமான கல்லூரிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. சவிதா டென்டல் காலேஜாக இருக்கட்டும், ராமச்சந்திரா டென்டல் காலேஜாக இருக்கட்டும், தேவையா தாராளமாக கான்டாக்ட் பண்ணி சீட்டை வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஈவன் மகாத்மா காந்தி, இது மாதிரி எக்கச்சக்கமான டென்டல் காலேஜஸ் இருக்குது. பட்ஜெட் ஓரியண்டாக பார்க்கலாம், குவாலிட்டி ஒரு 2 பிரிச்சுக்கலாம். ஒன்று குவாலிட்டி ஓரியன்ட், இன்னொன்று பட்ஜெட் ஓரியன்ட். குவாலிட்டினா இப்போ சவிதா ஆசையில் நம்பர் 1 காலேஜாக பார்க்கணும். 8 lakh ஃபீஸ், 8 lakhலேருந்து 8.5 lakh. ராமச்சந்திரா நம்மளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசம், அது வந்து ஒரு 6 lakh. ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை சார், நான் பட்ஜெட் ஓரியண்டாக பார்க்குறேன். அப்போது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதில் ரிசர்வ்டு கேட்டகரி இருந்தால் 2.5 lakh கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? மற்ற கேட்டகரிஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2.5 lakh கவர்மெண்ட் கட்ட சொல்லி ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அவங்க கிளினிக்கல் சார்ஜஸ் நார்மலாக எல்லா காலேஜிலும் ஒரு 1 lakh வாங்குறாங்க. அப்போ 3.5. டிரான்ஸ்போர்ட் ஒரு 50,000, ஹாஸ்டல் வேணும்னா 1 lakh. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டல் நீங்கள் தங்கி ஒரு பிடிஎஸ் படிக்கணும் ஒரு 4.5 lakhs பண்ணணும், செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு வீட்டிலேருந்தே போயிட்டு வர மாதிரி இருக்குன்னா ஒரு 4 lakh பண்ணலாம். அட்லீஸ்ட் செகண்ட் இயர்லேருந்து 3.5 lakh பண்ண முடியும். இல்லை இன்க்ளூடிங் ஹாஸ்டலே 4 lakh பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆனால் பிளானிங் ஷெட்யூலிங் பண்ணாமல் இதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதோ, இப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் இல்லாமல் இருக்காதோ அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்கஷன் கன்க்ளூஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய அடுத்து என்ன பண்ணணுன்றத இதில் இருக்கிற டேட்டாவிலேருந்து ஒரு
கண்டென்ட்டை எடுத்து உங்களுக்கு பயனுள்ள கண்டென்ட்டை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ டைம் டு டைம் நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.